வணக்கம். நம்ம மேத்ஸ் பாடத்துல இருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு 8 கொஸ்டின் மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஏபி என்ற குழாய்கள் முறையே ஒரு தொட்டியை 12 மற்றும் 15 நிமிடங்களில் நிரப்பிவிடும். சி குழாயானது அத்தொட்டியை 20 நிமிடங்களில் காலி செய்துவிடும். 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்படுகிறது. தொட்டி முழுவதும் நிரம்புவதற்கு 6 நிமிடத்திற்கு முன்பே சி குழாய் மூடப்படுகிறது எனில் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்ன? ஓகேங்களா? இதை நம்ம தொட்டி நிரம்புற ஆகும் நேரம் வந்து எக்ஸ் வச்சு செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதை பெர்சன்டேஜ் மெத்தட்ல எப்படி செய்யலாம் ஷார்ட்டா பாருங்க. டோட்டல் ஒர்க் வந்து 100% வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஏ வந்து 12 மினிட்ல ஃபில் பண்ணும் தொட்டியை அப்படின்னா 1 மினிட்டுக்கு வந்து 100/12 போட்டீங்கன்னா 8 1/3% ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது பி வந்து 15 மினிட்ஸ்ல தொட்டியை நிரப்புதுன்னா 1 மினிட்டுக்கு 100/15 போட்டீங்கன்னா 6 2/3% 1 மினிட்டுக்கு கம்ப்ளீட் ஆகும். அடுத்தது குழாய் சி வந்து அவுட் பண்ணுது தண்ணியை. ஓகேங்களா? 20 மினிட்ஸ்ல அவுட் பண்ணுதுன்னா 1 மினிட்டுக்கு 100/20 போட்டீங்கன்னா 5% -5% அவுட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க, தொட்டி ஃபுல்லா நிரம்புறதுக்கு 6 நிமிஷத்துக்கு முன்னாடி பைப் சி க்ளோஸ் பண்ணுதுன்னா இந்த 6 நிமிடங்கள் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஃபில் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அது எவ்வளவு தெரியணும். ஸோ 1 மினிட்டுக்கு 8 ஏ பிளஸ் பி, ஏயும் பியும் சேர்ந்து 1 மினிட்டுக்கு 8 1/3% பிளஸ் 6 1/3%. ஓகேங்களா? ஏயும் பி இன்டு 6 மினிட் ஒர்க் பண்றாங்க. 6 போட்டீங்கன்னா இந்த 8 plus 6 ஒரு 14, இந்த 1/3 இது 6 2/3 சாரி 2/3 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3/3 வரும். அது ஒரு 1. ஸோ டோட்டல் எவ்வளவு வரும்? 15 வரும். 15 into 6 = 90% கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? 6 மினிட்ஸ்ல. அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 10% எவ்வளவு மினிட்ஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். 3 குழாயும் ஒன்னா. ஸோ இது ஒரு A plus B plus C 3 சேர்ந்து. ஓகேங்களா? ஸோ 8 1/3% plus 6 1/3% minus 5%. ஏன்னா அது அவுட் பண்ணுது. ஸோ இது ஃபுல்லா இது பண்ணீங்கன்னா என்ன ஆச்சு? 15 minus 5 10% வரும். ஸோ 10% 1 மினிட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒரு 6 மினிட், இது ஒரு 1 மினிட். ஸோ தொட்டி நிரம்புறதுக்கு மொத்தத்துல 7 மினிட் ஆகும். = 7 மினிட். இதுதான் நம்ம பெர்சன்டேஜ் மெத்தட்ல செய்யறது. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ன்னு வச்சு 1/LCM எடுத்து பண்றதோட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பெர்சன்டேஜ் 1 மினிட்டுக்கு எத்தனை % கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு தண்ணீர் தொட்டியை 36 லிட்டர் அளவுள்ள வாளியை பயன்படுத்தி 16 முறையில் நிரப்பிவிடலாம் எனில் 24வது முறையில் தொட்டியை நிரப்ப எத்தனை லிட்டர் அளவுள்ள வாளி வேணும்? ஓகேங்களா? சோ அப்போ அதோட கொள்ளளவு தெரியணும். ஒரு தொட்டியோட கொள்ளளவு 36 லிட்டர் வாளியில 16 டைம் இருக்கு. அதோட கொள்ளளவு 36 × 16 லிட்டர். அதான் அந்த தொட்டியோட கொள்ளளவு. ஓகேங்களா? அதே கொள்ளளவு உள்ள தொட்டிய 24 முறையில நிரப்பணும்னா எத்தனை லிட்டர் வாளி? 24 முறையில நிரப்பணும் என்று வாளியோட கொள்ளளவு நமக்கு தெரியாது. எக்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆன்சர் வரும். ஸோ இது 2 12 சார், இது 3 12 சார். அடுத்து இது 1 2 சார், இது 8. ஸோ 3 8 சார் எவ்வளவு? 24. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ 24 லிட்டர் அந்த வாளியானது 24 லிட்டர் ஃபுல் ஆகிற வாளியா இருந்துச்சுன்னா 24 டயத்துல அந்த தொட்டியை நம்ம நிரப்பிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ராணுவ முகாமில் 800 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 60 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும்? ஓகேங்களா? ஸோ ஒரு
மிலிட்டரி கேம்ப் இருக்கு, அதில் 800 சோல்ஜர் இருக்காங்க. ஸோ 800 அவங்களுக்கு எத்தனை நாளைக்கு? 60 நாளைக்கு. 800 into 60 ஈக்குவல் டு இன்னொரு 400 பேர் இருந்தால் என்ன ஆகும்? 1000 ஆகும். இப்போ 1000 இருந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு காண்கிறது தான் இதோட இது எக்ஸ். ஸோ அப்படியே 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? இது 16 5 சார், இது 2 5 சார், இது 1 2 சார், இது 3 2 சார். ஸோ 316 எவ்வளவு? சரி, எண்ணூறு. 800 into 60 days. அதே இது 400 பேர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? 1200 பேர் ஆகும். ஸோ 1200 into x. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 6 12, இந்த 1 6 10 ஆகும். அடுத்தது 1 2 சார், இது 4 2 சார். ஸோ 4 into 10. ஸோ 40 டேஸுக்கு அந்த பொருட்கள் போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 12 தச்சர்கள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து சில மர வேலைகளை 18 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். இதே வேலையை 15 தச்சர்கள் நாளொன்றுக்கு 6 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்போ 12 தச்சர், ஓகேங்களா? கார்பெண்டர் வந்து 12 கார்பெண்டர் இந்த 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்றாங்க. இந்த 18 நாள் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அதே ஒர்க்க 15 தச்சர், 15 into 6 மணி நேரம் என்று எத்தனை வேலை? ஓகே தானே? இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வருங்க. ஸோ 1 6, இங்கே 2 12, ஓகேங்களா? அடுத்து இது 3 5 சார், இது 2 5 சார், அடுத்து 1 3 சார், இது 6 3 சார். ஸோ 2 into 2 4, 4 into 6 24. ஸோ 24 தச்சர்கள் இருந்தாங்கன்னா அதே வேலையை 6 மணி நேரத்தில் செஞ்சு 24 டேஸ்ல 15 தச்சர்கள் 6 மணி நேரத்தில் செஞ்சாங்கன்னா அதே வேலை முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2500 வங்கியில் மாதங்களுக்கு 6 மாதங்களுக்கு செலுத்தினால் வங்கி 100 வட்டியாக தருகிறது, ஓகேங்களா? ஸோ அப்போ பிரின்சிபல் வந்து 2500 ரூபா, ஓகேங்களா? ஸோ இதை 6 மாதத்துக்கு செலுத்துறாங்க. அப்ப டைம் வந்து 6 மந்த் அல்லது ஆஃப் இயர். 6 மந்த் போடலாம் அல்லது ஆஃப் இயர், ஓகேங்களா? இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருதுன்னா 100 ரூபா வருதுட்டாங்க. அப்போ ஆஃப் இயருக்கு அதாவது 6 மாசத்துக்கு 100 ரூபா, ஓகேங்களா? ஸோ இதுல 10% பாருங்க, 250 rupees, 1% 25 rupees, ஓகேங்களா? அப்போ 100 நம்ம 25 வகுத்தோம்னு வைங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 100 rupees வந்திருக்கு. ஸோ இது 100ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6 மாசத்துக்கு. ஸோ 6 மாசத்துக்கு 1% வந்து 25%னா 100க்கு வந்து 4% இருக்கு, ஓகேங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டைரக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் 4%. ஏன்னா இதுல 2500ல 1% 25 rupees. ஸோ 6 மாசத்துக்கு 4% 6 மாசத்துக்கு, ஓகேங்களா? அதே வட்டி 3200க்கு 9 மாசத்துக்கு. இப்போ 4%, 6 மாசத்துக்கு 4%னா ஒரு வருஷத்துக்கு 12%. ஸோ 9 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா 6%, ஓகேங்களா? 3 மாசத்துக்கு 2% வரும். ஸோ அதே வட்டி 3200. இப்போ 3200க்கு, ஓகேங்களா, 9% பார்க்கணுங்க, சாரி 6% பார்க்கணும். ஸோ இதுல 1% பார்த்தீங்கன்னா 32 rupees. ஸோ 6% ஈக்குவல் டு 32 into 6, 630, 180, 6 2 சார், ஒரு 12. ஸோ 192 rupees இதோட இன்ட்ரெஸ்ட் வரும், ஓகேங்களா? நம்ம PNR by 100 போட்டு செய்யறது அதெல்லாம் நமக்கு டைம் வேஸ்ட். ஸோ 100 rupees வந்திருக்கு 6 மாசத்துக்குன்னா ஆஃப் இயருக்கு 100 rupees. அப்போ 1 இயருக்கு 200 rupees வரும், ஓகேங்களா? ஸோ 1 இயருக்கு 200 rupeesனா இதுல 1% வந்து 25 rupees. அப்போ 1 இயருக்கு 8% வருது, ஓகேங்களா? ஸோ 1 இயருக்கு 8%னா 9 மந்த்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ
ஸோ 3200 ரூபாய்க்கு 1% 32 rupees, 6% equal 6 into 32, 630, 180, 6 to 12, 192. இப்படி ஃபாஸ்டா நம்ம செய்யணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து பாருங்க, ஒரே வேகத்தில் எதிரெதிர் திசைகளில் இரு ரயில்கள் ஒரே வேகத்தில் எதிரெதிர் திசைகளில் இரு ரயில்கள் செல்கின்றன. ஒவ்வொரு ரயிலின் நீளமும் 130 மீட்டர். அவை 13 நொடிகளில் ஒன்றை ஒன்று கடக்கின்றன எனில் ரயிலின் வேகம் என்னன்னு கேட்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே வேகம் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல் டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெயினுமே 130 மீட்டர் சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு ட்ரெயின்றனால இப்போ 2 into 130 மீட்டர். ஓகேங்களா? ரெண்டையும் 260 போனா அதுக்குள்ள 2 into 130 பை இதான் டிஸ்டன்ஸ். பை ஸ்பீடு பாருங்க, ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. ஒவ்வொன்றும் எதிரெதிர் திசைனாலே இரண்டு ஸ்பீடையும் கூட்டணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ட்ரெயினோட ஸ்பீட் ரெண்டு சேர்ந்துட்டாங்க, ஆனா கூட்டும் போது 2 into x. 2 into x. ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு எக்ஸ் வச்சா அடுத்த ட்ரெயின் சேம் ஸ்பீட்னால எக்ஸ் தான். ஓகேங்களா? இன்டு 18/5 equal to 13 செகண்ட் இதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் தெரிஞ்சா போதும், ஏன்னா ரெண்டு ட்ரெயினோட வேகம் வந்து சேம் தான். ஸோ இந்த 2வும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? 13 அடிச்சிங்கன்னா இது 10 டைம்ஸ் வரும். 1 5 சார், இது 2 5 சார். ஸோ 2 into 18 எவ்வளவு? 36. ஸோ 36 கிலோமீட்டர் பர் ஹவர் ரயிலோட வேகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ABCD என்ற நாற்கரத்தில் ஆங்கிள் A, ஆங்கிள் B, ஆங்கிள் C மற்றும் ஆங்கிள் D ஆகியன 2:3:4:6 என்ற விகிதத்தில் இருந்தால் 2:3:4:6 இருக்கு. ஓகேங்களா? ABCD. ஸோ ஒரு நாற்கரத்துல 4 கோணங்களோட கூடுதல் வந்து 360 டிகிரிங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ டோட்டல் 360 டிகிரி. என்ன ரேஷியோல இருக்கு பாருங்க, 2:3:4:6. அப்போ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ 15 வரும். ஸோ மொத்தம் 15 பார்ட்ஸ் இருக்கு. 15 பார்ட்ஸுக்கு எவ்வளவு? 360 டிகிரி. நாற்பத்தோட 4 கோணங்களின் கூடுதல் எப்பவுமே 360 டிகிரி வரும். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 150 சார், இது 250 சார், 300 வரும். பேலன்ஸ் சாரி 20 15 சார், 300, 450 சார், ஒரு 60. ஸோ ஒரு பார்ட் வந்து 24 டிகிரி. ஸோ இது ஏபிசிடி அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். இது 2 பார்ட். அப்போ 2 into 24 48 டிகிரி. அடுத்து 3 பார்ட், 3 into 24 72 டிகிரி. அடுத்து 4 பார்ட்ஸ், ஸோ 96 வரும். அடுத்து 6 பார்ட், 620, 120, 6 4 சார் 24. ஸோ 144 டிகிரி. இதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. சுருக்குல 6x² plus 9x by 3x² minus 12x. 3x² minus 12x. அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இங்க கீழே 3 இருக்கேன்னா மேலே 3 காமனா எடுக்கலாம். ஸோ 3 காமனா எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? சாரி 3x காமனா எடுக்கலாம். ஸோ 3x நீங்க காமனா எடுத்துட்டீங்கன்னா மேல 2x வரும். ஓகேங்களா? ஸோ 2 into 3 6x into x x² பிளஸ் ஒரு 3 3 சார் 9x ஆயிரும். பை அதே மாதிரி இங்கேயும் 3x நம்ம காமனா எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும்? வெரி எக்ஸ் இருக்கும், மைனஸ் 4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3x நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் என்ன? 2x plus 3 by x minus 4 தான் இதோட ஆன்சர். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.